ஹாய் காய்ஸ், நான் முத்துக்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ரீசண்டாக சென்னையிலேருந்து திருச்சிக்கு பைக் பார்சல் பண்ணிவிட்டேன் இந்தியன் ரயில்வேஸில். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு பார்சல் பண்ணுறதா இருந்துச்சு. கடைசியில் அவர் வேறு ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டாரு. நான் இந்தியன் ரயில்வேஸ் மூலயமா சென்னையிலேருந்து திருச்சிக்கு பைக்கை கொண்டு வந்தேன். என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர் நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எவ்வளோ பே பண்ணேன், அவங்க பேக்கிங்லாம் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸே தவிர மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதை பற்றி தான் இருக்க போகுது. என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே இருங்க. சென்னையிலேருந்து திருச்சிக்கு பைக்கை கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. அது நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் கோயம்புத்தூருக்கு பைக் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு. சரி, எந்த டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போனால் பைக் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பைக் நம்ம கைக்கு திருப்பி கிடைக்கும், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் சைடில் போய் கேட்டோம். சென்னையிலேருந்து திருச்சிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமனாக சொன்ன ரேட் 1700. திருச்சிக்குன்னு மட்டும் இல்லை, கோயம்புத்தூருக்கும் அதே ரேட்டு தாங்க, 1700 தான் சொன்னாங்க. சரி, நம்ம இந்தியன் ரயில்வேஸில் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளியில் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு இந்தியன் ரயில்வேஸில் தாம்பரத்தில் ஒரு பார்சல் சர்வீஸ் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இருக்கவே இருக்காது, அது தனியாக ஒரு மூலையில் இருக்கும். அங்கே போயிட்டு இது மாதிரி என்னோடய பைக்கை சென்னையிலேருந்து திருச்சி கொண்டு போகணும், இங்கேருந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கேள்வியை பைக் என்ன பைக்கு, இப்போ நார்மலான பைக் அப்படின்னா ஹீரோ ஹோண்டா, அந்த ஸ்ப்ளெண்டரு, பேஷன் ப்ரோ, அப்புறம் டிவிஎஸ், அது மாதிரி வண்டியாக இருந்துச்சுன்னா 1000 ரூபீஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்களோட பைக் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் மாறிட்டே இருக்கும். ஸோ கேட்டுட்டு நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் விசாரிக்க தான் வந்தோம். விசாரிச்சுட்டு நாங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் டே பைக்கை பார்சல் பண்ணணும். சரி, நமக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. கடைசியில் சரி இந்தியன் ரயில்வேஸ்லேயே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பைக்கில் எடுத்துகிட்டு போயாச்சு. என்னோடய பைக்கில் பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு நானும் பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரி பைக்கை பார்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. இது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வண்டியோட ஆர்சி புக்கு, யார் பேரில் இருக்கோ அவங்களோட ஆதார் கார்டு, அப்புறம் இங்கேருந்து யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட ஆதார் ஜெராக்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நானும் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த வண்டிப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இந்த வண்டி தாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோடய பைக் இங்கே ஒரு நின்றுட்டு இருந்தது, இந்த வண்டி அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, கட்டன்னு போய் பைக் எடுத்துகிட்டு கீழே இருந்த கார்பரேட்டரில் இருக்க பைப்பு கீப்பு எல்லாத்தையுமே எடுத்து விட்டாங்க. எடுத்துகிட்டு மேலே அந்த பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணி அதில் அந்த டியூப் இருக்கும்ல, ஓஸ், அதை போட்டு உறிஞ்சி விட்டு பெட்ரோல் எல்லாத்தையும் எடுத்தாங்க. அந்த பெட்ரோல் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் இதுதானா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. அந்த பைக்கை போட்டு கண்ட துண்டமாக அப்படி ஆட்டுறாங்க, இப்படி ஆட்டுறாங்க. சைடு ஸ்டாண்ட்லாம் லூஸாக இருந்தால் சைடு ஸ்டாண்ட்லாம் உடஞ்சி போயிருங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். சைடு ஸ்டாண்ட்லாம் போட்டுக்கிட்டு இங்கிட்ட ஆட்டுறாங்க, அங்கிட்ட ஆட்டுறாங்க பைக்கை போட்டுக்கிட்டு. அப்புறம் உள்ள நம்ம டவல் இருக்குல்ல, டவல்லாம் போட்டு எடுக்கிறாங்க. அந்த பைக்கை படுத்துறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னடா அப்படி பண்ணுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கார்பரேட்டர் வழியாக தானே பெட்ரோல் வரும், அந்த ஏர் மிக்ஸ் ஆகி வர்றது தான் கார்பரேட்டரு. ஸோ அதனால் அந்த கார்பரேட்டரில் இருக்க அந்த ஓஸை பிடுங்கி விட்டாங்க. நான் ஓஸு டைட்டாக இருந்திருக்கும் போல். நமக்கு என்ன வேலை ஓஸை கழட்டுறதுக்கு, நமக்கு ஓஸை கழட்டுறதுக்கு வேலையே இல்லைல்ல. என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு ஓஸை அறுத்து விட்டாங்க. நான் பார்க்கல, இது திருச்சி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஓஸை அறுத்து விட்டு பெட்ரோல்லாம் எடுத்து இது பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் உள்ளே 2 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் போனப்போ 2 பேர் இருந்தாங்க. அவர் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு. பெட்ரோல் இருக்கா இல்லையா, வண்டியில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு. வண்டி அவரும் ஆட்டி பார்க்குறாரு, ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்சல் சர்வீஸ்லாம் இந்தியன் ரயில்வே பார்சல் சர்வீஸில் அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் யார் இங்கேருந்து பைக் அனுப்புறது, அங்கே யார் ரிசீவ் பண்ணுறது,
அப்புறம் எந்த ஸ்டேஷன்லேருந்து போகுது, அது எல்லாமே வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். கடைசியாக வந்து அந்த ஃபார்மு, அந்த ஒரு ஆதார் இருக்குல்ல, ஆதாரு, அப்புறம் வண்டியோட ஆர்சி புக்கு எல்லாத்தையுமே வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் கொடுக்குறோன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வண்டியோட சார்ஜ் எவ்வளோ தெரியுமா? வண்டியோட ட்ராவல் சார்ஜ் எவ்வளோன்னு தெரியுமா? லைக் தாம்பரத்துலேருந்து திருச்சிக்கு 221 ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். ஆனால் அந்த வண்டியை வந்து பார்சல் பண்ணுறேன்ற பேரில் மேலே ஒரு அட்டை வச்சு மேலே சும்மா ஒரு வெள்ளை கலர் சாக்கை போட்டு கட்டுறாங்க. அதுக்கு எவ்வளோ தெரியுமா? 800 ருபீஸ். பார்சல் பண்ணுறதுக்கு மட்டும் பேக்கிங் சார்ஜ் மட்டும் 800 ருபீஸு. தாம்பரத்துலேருந்து திருச்சி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 200 ரூபா. ஆனால் அந்த வண்டியை சும்மா மேலே ஒரு அட்டையை வச்சு ஒரு சாக்கு போட்டு கட்டுறாங்க. அப்புறம் வந்து பெட்ரோல் எடுக்கிறாங்க, ஓகே. ஆனால் இதுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டால் 800 ருபீஸ். ஸோ ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எதுவும் கேட்கவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்சல் சர்வீஸ் முன்னாடி ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்தில் பார்சல் செய்ய வேண்டும் என்றால் நீங்களே பார்சல் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு காசுக்கும் நீங்கள் வந்து பில்லு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பார்சல் சர்வீஸ் போர்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதில் வந்து சில புகார் எண்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த பார்சல் சர்வீஸ்க்கு முன்னாடியே உட்காந்துருக்காங்க தேர்ட் பார்ட்டி மாதிரி. வர்ற எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பேக்கிங் சார்ஜ் மட்டும் போட்டு கொடுக்குறாங்க. அவங்க எழுதியிருக்காங்க, இது மாதிரி நீங்கள் எதுக்கு 1 ரூபா காசு கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதுக்கான பில்லு வாங்கிக்கோங்க. மற்றபடி பேக்கிங்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங்கிறது உங்களோட தனிப்பட்ட நபரோட விருப்பமே தவிர பேக்கிங்குக்கும் இந்த பார்சல் சர்வீஸ் இந்தியன் ரயில்வேஸ் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போர்டில் வந்து எழுதியிருந்துச்சு. இது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு நம்ம போய்ட்டு நான் பேக்கிங்க்கு 800 ரூபா தந்திருக்கேன், அதுக்கான பில்லை கொடுன்னு நம்மளால் கேட்கவும் முடியல. ஏன்னா நம்ம பாட்டுக்கு பில்லுக்கு 800 ரூபா கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா வண்டி ஏற்ற போகிறது அவங்க தான். ஏற்றுறப்ப எங்கேயாவது சைலன்சர் கீழே இடிச்சு விட்டாங்க, இல்லை கண்ணாடியை உடச்சி விட்டாங்க, டூமை உடச்சி விட்டாங்க, இல்லை கீழே கம்பிங்க எங்கேயாவது நெளிச்சு விட்டாங்க அப்படின்னா 800 ரூபான்றது 8000 மாறிடும். ஸோ எதுக்கு 800 ரூபா தானே போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு 800 ரூபா காசை கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் பார்சல் பண்ணுறதுக்கான சார்ஜு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பேக்கிங் பண்ணுறதுக்கான சார்ஜு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து தாம்பரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பணுன்ற மாதிரி கேட்டார். அவருக்கு எவ்வளோ சார்ஜஸ் சொன்னாங்க அப்படின்னா 1700 சம்திங் என்னமோ தான். ஆனால் ட்ராவல் சார்ஜுன்றது இப்போ 200, எனக்கு 200 வந்துச்சா, 200னா ஒரு 400 வரப்போகுது, இல்லாட்டி 300 சம்திங் தான் வரப்போகுது. ஆனால் பேக்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அது இந்தியன் ரயில்வேஸோட சப்கான்ட்ராக்டான்னு தெரியல. அது மட்டும் இல்லை, தேர்ட் பார்ட்டி தான் நினைக்கிறேன். நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, நீங்கள் எப்படி இங்கே ஒர்க் பண்ணுறீங்க நான் கேட்டேன். அங்கே ஒரு நபர் இருந்தார், கேட்டேன் நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அது உங்களுக்கு புரியல அவருக்கு. அப்புறம் வந்து நீங்கள் இங்கே பேக்கிங் பண்ணுறதுக்கு மட்டும் இங்கே இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. ஆப்வியஸ்லி அவங்க தேர்ட் பார்ட்டியாக தானே இருக்க முடியும்னு நினச்சிட்டு சரி அப்படியே வண்டியை பார்சல் பண்ணி ஏற்றிட்டு கிளம்பிட்டு சரி நெக்ஸ்ட் டே வந்து திருச்சிக்கு வந்து போகிறான். ஆனால் அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு, ட்ரெயின்லேருந்து வண்டி கீழே இறங்கிருச்சு அப்படின்னா டெஸ்டினேஷனில் 6 ஹார்ஸ் வரைக்கும் ஃப்ரீ. அந்த 6 ஹார்ஸ் கழித்து மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கும் வந்து 10 ரூபா ஃபைன், எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஃபைன் இல்லை, எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. நான் வந்து காலையில் ஒரு 11 மணி போல் 10 மணியோ போல் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பைக் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். போகிறப்ப அங்கே எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜெல்லாம் எதுவுமே பண்ணல. அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு எப்படியும் ஒரு 45 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இருந்தாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி பைக் எடுக்க வந்திருக்கேன்னு சொன்னோம். சலான்லாம் கேட்டாங்க, கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி உன்னோட ஆதார் கார்டு நம்பர் வேணும்ப்பா, உன்னோட ஆதாரோட ஜெராக்ஸ் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடை கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு கடைசியில் ஒரு ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு மாடிப்படிகளே ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் போய்ட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் பைக் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே வந்து எப்படின்னா பைக் எடுக்கிறப்ப அங்கே வந்து இது மாதிரி அந்த நம்மளோட சலானில் இருக்க நம்பர்லாம் பார்த்து எழுதி அங்கே ஃபில் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்மளோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் வாங்கி பின் அடிச்சுட்டு அதில் சைன் போர்டு கொடுங்கன்னு கொடுத்தாச்சு. அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க. இது மாதிரி அங்கே வந்து பேக்கிங் சார்ஜ் வந்து இன்வெர்ட் பண்ணுறாங்களா, இங்கே வந்து அவுட்புட் பண்ணுறாங்களாம். இங்கே என்ன பண்ணுறாங்களா, அவுட்வெட் பண்ணுறாங்களா, வண்டியை வந்து வெளியில் எடுத்து கொடுக்குறாங்களா, அதுக்கு வந்து காசு கேட்குறாங்க.
பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு கேட் அவுட் பாஸ் வந்து அப்புறம் அங்கே ஒரு ஆர்பிஎஃப் மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்துட்டு இது மாதிரி எழுதிட்டு வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். வெளியே எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த என்ன இருக்குது, அந்த பேக்கிங்கில் என்ன இருக்குது, ஒரு சாக்கு இருக்குது, சாக்கு கீழே ஒரு அட்டை இருக்குது, தூமில் ஒரு அட்டை, டேங்க்கில் ஒரு அட்டை, டேங்க்கில் அட்டை கூட இல்லைன்னு நினைக்கிறேன், தூமில் மட்டும்தான் ஒரு அட்டை, அப்புறம் டேங்க்கில் வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து சாக்கு இருக்குது. இது ரெண்டையும் அவுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 200 ரூபா காசு கொடுன்றான். என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அவங்க என்ன இதை விட்டா நானே அவுத்துட்டு போயிடுவேன். வண்டியை தள்ளிட்டு வர்றாங்க, அங்கே தான் தள்ளிட்டு வந்துட்டு அங்கே வெளியில் கொண்டு வந்து இது மாதிரி பேக்கிங்கில் வந்து அந்த சாக்கையும் அந்த ஒரு அட்டையும் வந்து அவுத்து கொடுக்குறாரு. தம்பி எனக்கு ஒரு 200 ரூபா காசு கொடுப்பா அப்படின்றாரு. இல்லைப்பா 200 தர முடியாதுங்க, நான் அப்புறம் தான் சொல்கிறேன் 200 ரூபா தர முடியாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். 200 ரூபா தர முடியாது, கம்மியாக தான் தருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் வந்து வண்டியை வந்து வெளியே எடுத்து கொடுத்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னடா டே எங்கே பார்த்தாலும் காசு தானடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு சாக்கு ஒயிட் கலர் சாக்கு போட்டு மேலே போடுறாங்க, ஒரு சும்மா ஒரு அட்டையை மட்டும் தூமில் வச்சிடுறாங்க. இதுக்கு வந்து இது எடுக்கிறதுக்கு காசு கேட்குறாங்க. நம்ம எப்படி ஒரு நியாயமாகவே இல்லைல்ல இதெல்லாம். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு காசை கொடுத்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு பெட்ரோலும் வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் ஒரு பங்க் இருந்துச்சு, பெட்ரோலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஊற்றுறதுக்கு முன்னாடியே எல்லா ஒயரும் அறுத்தான், அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் எப்படி திருப்பி கார்பரேட்டரில் வந்து அந்த பைப் வந்து சொருகணும், ஓசை வந்து சொருகணும்னு சொல்லிட்டு சொருகும் போது தான் பார்க்குறேன் ஓசையை அறுத்து வச்சு விட்டாங்க. அப்புறம் அந்த உள்ள இன்னொரு ஓசை பிச்சு விட்டுட்டு அந்த ஓசையை இழுத்து பிடிச்சி சொருகி விட்டுட்டு பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முழு இன்சிடென்ட் வந்து எனக்கு வந்து நடந்ததுனால தான் அதை வீடியோவை எடுத்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். இது மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை, லவ் யூ, டேக் கேர்.